வணக்கம். மே 6ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம 11:30 மணி அளவில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறாங்க. அதாவது மே 7ஆம் தேதி நாளைக்கு போர் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன செய்ய வேண்டும்ன்ற பயிற்சி நடத்த வேண்டும்ன்ற அறிவுரை வழங்கி இருக்கிறாங்க. அதன்படி நாடு தழுவிய இந்த ஒத்திகை அல்லது பயிற்சி நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18ல். ஏற்கனவே பஞ்சாப் மாநிலத்தில் ஃபிரோஸ்பூர் கண்டான்மெண்ட் இடத்துல மே 4ஆம் தேதி இது குறித்து பயிற்சி ஒத்திகை நடத்தி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, ஒளி எழுப்பப்பட்டது. ஸோ போர் வரும்போது இல்லை போர் நடக்கும்போது என்னென்ன விஷயங்கள் அந்தந்த மாநிலத்தில் அரசுகள் செய்ய வேண்டும், அந்த மாநில மக்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒத்திகை பயிற்சி நடந்ததாக சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18ல். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. யமன் போர்ட்டில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. முன்னவே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இஸ்ரேலில் தெல் அவிவ் ஏர்போர்ட்டில் ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ஹூத்தி அமைப்பு. அதற்கு பதிலடி கொடுக்க போகிறதாக சொல்லியிருந்திருக்கிறாங்க இஸ்ரேல் பிரதமர். இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. இந்தியா மற்றும் UK இடையே இருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்தான அப்டேட் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. பல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க, பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் முன்னேற்றம் ஏற்படலை. சில முக்கிய விஷயங்களில் 2 நாடுகள் இடையே சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கேசோராம் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. மே 5ஆம் தேதி 1.26% ஸ்டேக் விற்பனை செய்திருக்கிறாங்க. அதாவது 38,88,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. எஸ் பேங்க் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 9% அதிகரித்தது மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜப்பான் நாட்டை சார்ந்த சுமிட்டோமா மிட்சுயி பேங்கிங் கார்ப்பரேஷன் SMBC ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ் பேங்க்கில் கிட்டத்தட்ட 24% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க மன்னிக்கும். அதில் 20% ஸ்டேக்கு அந்த ஜப்பான் நிறுவனம் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. SMBC 20% ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்தும் ஓப்பன் ஆஃபர் வழியாக சில ஷேர்ஸும் வாங்கி 51% அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது எஸ் பேங்க்கில். தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து. மற்ற வங்கிகளும் எஸ் பேங்க்கில் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ICICI பேங்க், HDFC பேங்க் ஒட்டுமொத்தமாக 7% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இவங்களும் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனங்களான அட்வென்ட் இன்டர்நேஷனல் மற்றும் கார்லைல், அட்வென்ட் இன்டர்நேஷனல் கைவசம் 9% ஸ்டேக்கும், கார்லைல் கைவசம் கிட்டத்தட்ட 7% ஸ்டேக்கும் இருக்குது. அவங்களும் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். USA அரசு ஒரு புது முடிவு எடுத்திருக்கிறாங்க, ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாட்டில் மருந்து உற்பத்தி ஆலை அமைக்கக்கூடிய காலத்தை குறைக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18ல். உலக அளவில் இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிகள் இப்போ அங்கே ஆலை அமைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு தான். ஏற்கனவே உலக அளவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள், ஃபார்மா கம்பெனிகள் $50 பில்லியன் முதலீடு செய்ய இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி இப்போ அரசு எடுத்திருக்கக்கூடிய USA அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு காரணமாக நெகட்டிவாக இருக்கும் இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV 18ல். இப்போ USA கிட்டத்தட்ட $200 பில்லியன் மதிப்பிற்கான மருந்தை இறக்குமதி செய்கிறாங்க வேறு நாடுகள்ல இருந்து. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? நேற்று க்ளோசிங் 3021ல் க்ளோஸ் ஆயிருக்கு. மோத்திலால் ஒஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3482. நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 3681 3779 உயர்த்தி இருக்கிறாங்க. நுவாமா பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3700. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $3500. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 4075, புது டார்கெட் ப்ரைஸ் 4000. அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 32% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
41 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு. அதில் 39 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 2 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. யாருமே செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலன்றது குறிப்பிடத்தக்கது. கமின்ஸ் இந்தியா இன்னைக்கு 7% விழுந்தது. சிஎன்பிசி டிவி8ல அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. கமின்ஸ் இந்தியாவுடைய பேரண்ட் நிறுவனமான கமின்ஸ் இன்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க என்னென்ன கைடன்ஸ் முன்ன கொடுத்துருந்தாங்களோ முழு ஆண்டுக்கு அது எல்லாமே திரும்ப பெறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம், அந்த கைடன்ஸை திரும்ப பெறதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் இந்த வரி போர் தான். ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய வரி தான், அதேமாதிரி மற்ற நாடுகள் விதித்திருக்கக்கூடிய வரி, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மை தான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்னென்ன கைடன்ஸ் முன்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கும்போது ரெவென்யூ growth -2% +3% சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய பவர் ஜென் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய வருவாய் 5-15% இருக்கும்ன்ற கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்தியா ரீஜனில் அவங்க எதிர்பார்த்த ரெவென்யூ growth 10%. இப்போ இது அனைத்துமே திரும்ப பெறாங்க கமின்ஸ் இந்தியாவுடைய பேரண்ட் நிறுவனம். அதனால இன்னைக்கு கமின்ஸ் இந்தியா 7% விழுந்திருக்கலாம்னு சிஎன்பிசி டிவி18ல தகவல் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ட் அவங்களுடைய 2025 கைடன்ஸை திரும்ப பெறாங்க. $1.5 பில்லியன் பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு இந்த டேரிஃப்ஸ் காரணமாக. இப்போ அவங்களும் அந்த கைடன்ஸை கைவிட்டிருப்பதாக சிஎன்பிசி டிவி18ல தகவல் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க டிமர்ஜர் குறித்தான அப்டேட் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் வாக்களிக்கிறாங்க. இன்றைக்கி மதியம் 3 மணி அளவில் வர்ச்சுவலாக வாக்களிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி18ல. டிமர்ஜர் தெரியாதவங்களுக்காக பின்னாடி அவங்களுடைய கமர்ஷியல் பிஸ்னஸை தனியாக பிரித்து ஒரு கம்பெனியாக ஆக்குறாங்க. ஸோ 2 கம்பெனிகள் இருக்கும். ஒன்று பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ், இன்னொன்று கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ். பேசஞ்சர் வெஹிக்கிள் பிஸ்னஸ் கீழே ஐசிஇ, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஜேஎல்ஆர் என்டிட்டிஸ் எல்லாமே வரும். இப்போ பிரித்து இருக்கக்கூடிய அந்த டிமர்ஜ் ஆகி வரக்கூடிய கம்பெனி தான் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அதில் எவ்வளோ ஷேர்ஸ் கொடுப்பாங்கன்னா, ஒரு ஷேர் நம்ம டாடா மோட்டார்ஸில் வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த பிஸ்னஸை தனியாக பிரித்து எடுத்து வரக்கூடிய கம்பெனிலையும் ஒரு ஷேர் வழங்க இருக்கிறாங்க. இதுதான் பின்னணி டிமர்ஜருக்கு. இன்றைக்கி ஷேர் ஹோல்டர்ஸ் வாக்களிக்கிறாங்கன்ற தகவல் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி18ல. ஹுண்டை மோட்டார் இந்தியா தரப்புன்ற அப்டேட் இருக்குது. இன்றைக்கி மே 6ஆம் தேதி இந்தியாவில் 29 ஆண்டுகளை பூர்த்தி செய்து 30வது ஆண்டில் அவங்க நுழையிறாங்க. இது வரைக்கும் 12.7 மில்லியன் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்ஸும் சேர்த்து $6 பில்லியன் இது வரைக்கும் இந்தியாவில் முதலீடு செய்திருக்கிறாங்க. அண்மையில் அவங்க 1500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. சென்னை உற்பத்தி ஆலையை புதுப்பிப்பதற்காகத்தான் அவங்க 1500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய புது உற்பத்தி ஆலை மகாராஷ்டிராவில் அவங்க அமைத்து வராங்க. அது எப்போ கமர்ஷியல் ஆப்ரேஷன் துவங்க இருக்குன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அங்கே கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் துவங்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஹுண்டை மோட்டார் இந்தியா. கோஃபோர்ஜ் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? நேற்று 7500 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. 30 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 27 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 4 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும் 8 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. ஆன்டிக் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9650. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 9000 ரூபாய். முன்ன சொன்னது 7860 உயர்த்தி இருக்கிறாங்க டார்கெட் ப்ரைஸை. நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. 9600 9400 குறைச்சிருக்கிறாங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸ் தரப்புங்கிற அப்டேட் இருக்குது. அவங்க கேர்சாஃப்ட் குளோபல் நிறுவனத்துடைய இன்ஜினியரிங் சொல்யூஷன் பிஸ்னஸை வாங்குறாங்க $191 மில்லியன். இதனால் அவங்களுக்கு சைனா என்ட்ரி கிடைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கேபிஐடி டெக்னாலஜிஸ். இந்த கேர்சாஃப்ட் குளோபல் கொஞ்சம் அங்கே ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ரீஸ்ட்ரக்சரிங்குடைய பாகமாகத்தான் இந்த தனி கம்பெனியை கொண்டு வராங்க, இந்த இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ் பிஸ்னஸை. அதை கேபிஐடி டெக்னாலஜிஸ் வாங்குறாங்க $191 மில்லியன். லார்சன் அண்ட் டியூப்ரோ அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மே 8ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய ரிசல்ட்டில்? வருவாய் எதிர்பார்ப்பது 75,979 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மணி கண்ட்ரோலில். மார்ஜின் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு 10.9% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மற்றும் கடன் கொடுத்தவர்கள் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் அவங்க வாங்குறதுக்கான ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளுபடி செய்துட்டாங்க, ரத்து செய்துட்டாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அவங்க ரிவ்யூ பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சீகல் இந்தியா லிமிடெட்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடைத்த ஒரு கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு 923 கோடி ரூபாய். எபிகிரல் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $3.50. நியூரேகா லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடில் 2% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. வருவாய் 32 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 87% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிட்டா விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் இயர் ஆன் இயர் 156% அதிகரித்தது. 3.2 கோடி ரூபாய்.
5 ஸ்டாக்ஸ் 18லேருந்து 60% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியவை எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஆனந்த் ரத்தி இட்டர்னல் ஜொமேட்டோக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 300, அதாவது 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஆனந்த் ரத்தி ஜொமேட்டோவில். இந்தியன் பேங்குக்கு எம்கே குளோபல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 675, 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியன் ஆயிலுக்கு எம்கே குளோபல் கொடுத்துருக்கிற டார்கெட் 170, 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிரீன்ப்ளை இண்டஸ்ட்ரீஸ்க்கு எஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் 460, 60% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எக்வேரியஸ் செக்யூரிட்டிஸ் சிட்டி யூனியன் பேங்குக்கு லாங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 200, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க எக்வேரியஸ் செக்யூரிட்டிஸ் சிட்டி யூனியன் பேங்க்கில். பட்டேல் இன்ஜினியரிங் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. 1319 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைக்குது அவங்களுக்கு சிட்கோ கிட்டேருந்து. சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா லிமிடெட் கிட்டேருந்து கோந்தேனா டேம் கட்டுமான பணிக்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பட்டேல் இன்ஜினியரிங். ஐசிஐசிஐ செக்யூரிட்டி சில கம்பெனிகளுக்கு அவங்களுடைய ரேட்டிங் மற்றும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவருக்கு ஹோல்டு ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 905. வருண் பியூரேஜஸ்க்கு ஹோல்டு ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 500 ரூபாய். ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு ஹோல்டு ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 90 ரூபாய். 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ்க்கு ஹோல்டு ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 720. இண்டஸ் டவர்ஸ்க்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 350. அதானி பவருக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 610 ரூபாய். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி இன்ட்ராடேயில் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ், 5% நெகட்டிவ். சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் இந்தியா கலக்கி இருக்கிறாங்க. 16% அதிகரித்தது. டிசிஎம் ஸ்ரீராம் 11% அதிகரித்தது. கேம்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ், 3% நெகட்டிவ். பிரதாப் ஸ்நாக்ஸ் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேயில். கோஃபோஜ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 7% அதிகரித்தது இன்ட்ராடேயில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.